ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கஷாயம். அதாவது இது என்ன கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்காக தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்மளோட வயிறு பகுதியில் மட்டும் எனக்கு ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்க மாதிரி, ஸோ அதுக்கான ஒரு கஷாயம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே. இப்போ இதுக்கு முக்கியமாக இப்போ நம்ம ஒரு 300 ml அளவு நான் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது முக்கிய பங்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சுகர் அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைராய்டு பிரச்சனை இருக்குது பாருங்கள், இந்த பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸோ அவங்க எல்லாரும் கூட தாராளமாக இந்த தண்ணியை குடிக்கலாங்க. சரி வாங்க, இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 300 ml தண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதை, அதாவது நம்ம தனியா விதை சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒன்றுங்க. இது முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. வாரத்தில் 3 நாட்கள் எடுங்க, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டில் மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் ரொம்பவே அங்கே மட்டும் நமக்கு வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே கூட தாராளமாக இதை எடுத்துக்கிட்டே வாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய, அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. இதனால் குழந்தை தள்ளி போகிற பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ அவங்களுமே கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். இது கூட மறக்காமல் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் பேஷண்ட், நம்ம நீரிழிவு நோய் இருக்கவங்களுமே இதை எடுத்துக்கலாம், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுமே இதை எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது கண்டிப்பாக இதோட வெந்தயமோட பங்கு இதில் முக்கியமாக வேணுன்றவங்க இதில் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சளி, அந்த மாதிரி நெஞ்சு சளி அதெல்லாமே போக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய கஷாயமாக இது இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 10 to 15 minutes சிம்மில் வச்சாலும் அப்படியே நீங்கள் லைட்டாக இதை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த 300 ml தண்ணி 150 மில்லியாக நமக்கு ஆகணும். அதாவது 300 தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எம்எல், அது 150 ஆகணும். ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடாதீங்க, பொங்கி மேலே கேஸ் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்காக லைட்டாக இந்த தட்டை இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க. அது உள்ளே தான் கொதிச்சிட்டு இருக்கும். கொதிச்சு முடிச்ச உடனே நம்ம இதை எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிப்ஸு. மறக்காமல் இதை தாராளமாக பண்ணுங்கள். ஜீரணம் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாப்பிட்ட ஃபுட்டு, இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். அன்னைக்கு நீங்கள் இதில் இந்த கஷாயம் வச்சு குடிச்சு நைட்டு தூங்குங்க. உங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த கஷாயம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கஷாயம். இன்னொரு கஷாயம் இதே மாதிரி நம்ம தினமும் போட போகிறோம். இனி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு கஷாயம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 300 ml தண்ணி 150 ml ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். வடிகட்டணும் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிடுச்சு இந்த தண்ணி. நல்லா நான் ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா அப்படியே கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனவெல்லம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிங்க. தினமும் நைட்டில், அதாவது நீங்கள் இந்த வாரத்தில் 3 நாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தினமும் எடுத்தாலுமே எடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப 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 உடல் நலத்திற்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு கஷாயம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு சூப்பர் சப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போது குண்டாக இருக்கேன்னு மற்றவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, தனக்கு தானே ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். லைக், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.